வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆடி 18, எல்லாருக்கும் ஆடி 18 வாழ்த்துக்கள். காலையிலேயே பார்த்திங்கன்னா ஒரு 6 மணிக்கு இருக்கும். அப்போ வந்து எந்திரிச்சாச்சு. ஃபஸ்ட்டு மாட்டெல்லாம் பிடிச்சிட்டு போய் கட்டிட்டு வாசல் கட்டுத்தரையெல்லாம் கூட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா வாசலெல்லாம் கூட்டி சாணி தெளித்து கோலம் போடணும் நோம்பின்றதுனால. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம கண்ணனூர் மாரியம்மன் கோயில் தாரமங்கலத்தில் நோம்பி போட்டிருக்கிறாங்க இல்லையா, அதுக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்து தீர்த்த குடம் பால் குடம்லாம் எடுப்பாங்க. இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சத்தா வரும். அது இல்லாமல் ஆடி 18 பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு கூழ் தான் காய்ச்சி ஊற்ற போகிறேங்க. மாடு கொண்டு வந்து கட்டக்குள்ளேயே அங்கே வந்துட்டு ஒரு 5-6 தட்டு கிடந்துச்சு. அதையே நின்று பார்த்துட்டுருக்குன்னு சொல்லிவிட்டு அதை ஆளுக்கு நல்லா போட்டு வந்தாச்சுங்க. சாணி பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படுது. ஏன்னா எல்லாருமே சாணி தெளிக்கிறதுனால கொஞ்சமாக தாங்க இருந்தது. நேற்று போட்டு பழைய சாணி எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் போய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த வண்டி எடுத்து ஓரமாக நிறுத்த சொன்னால் நீயே எடுத்து நிறுத்தினுட்டாங்க. அது வேறு நடுவில் ஸ்டாண்டு போட்டிருக்கிறதுனால எடுத்து நிறுத்துறதுக்கே ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா பயங்கர கனமாக இருக்குங்க. எனக்கு இன்னும் வண்டி ஓட்ட தெரியாது. இப்போ தான் கற்றுட்ருக்கிறேன். கூடி சீக்கிரம் கற்றுக்குவேன்னு நினைக்கிறேன். எல்லாம் ஏரோப்ளேன் ஹெலிகாப்டர்னு போயிட்டுருக்குறாங்க. நம்ம இன்னும் வண்டி ஓட்ட தெரியாமையே தத்தளிச்சிட்ருக்கிறோமேன்னு எனக்கு அது வேறு ஒரு பெரிய கவலையாக இருக்குதுங்க. சீக்கிரமாக கற்றுக்குவேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாசல் கூட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் பாருங்கள் அப்படியே ரொம்ப மோடமாக தான் இருந்தது. இன்னும் சூரியன் வர ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சிட்டேன். வாசல்லாம் பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு கட்டுத்தரையும் அப்படியே கூட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுத்தரையும் கூட்டி விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன சாணியை கரைச்சி இறக்க வேண்டியதான். நல்லா பெரிய குண்டாவில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு நான் ஒட்டுக்க கரைச்சி வச்சுக்குவேன். சின்ன சின்ன பக்கெட்டில் வந்துட்டு கரைச்சோம் அப்படின்னா அந்த சாணியோட திப்பி திப்பியே இருக்குது. அப்படி வந்து என்றைக்குமே சாணி போடக்கூடாதாம்மா. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் ஆயா சொல்லுவாங்க, நைட்டே சாணி கரைச்சி வச்சு அதை வடிகட்டி வந்துட்டு தெளிப்பாங்களாம்மா. அந்த சாணி பத்து வந்து தெளிக்கும் போது பட்டுச்சுன்னா அது வந்து சூரியன் மேலே படுற மாதிரி இருக்குமா. அது காலில் வந்து நம்ம மிதிப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நான் பெரிய குண்டாவில் கரைச்சி வச்சுட்டு மேலாப்பில் மொண்டு நல்லா சாணி தெளித்து விட்ருவேன். நல்லா ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக தெளித்தோம் அப்படின்னா தெளித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாசலே ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரமாக இருக்குது. அதே எல்லாம் பறிஞ்சிட்டு வந்துருச்சு. சரி அதில் கொஞ்சோன்னு நல்லா கொலன்னு சாணி தெளித்து விட்டு நல்லா விளக்குமாறு போட்டு நல்லா கூட்டி விட்டாச்சு. ஏன்னா பாப்பா பார்த்திங்கன்னா அங்கே போய் இறங்கி உட்காந்து விளையாடுவாங்க. அதனால தான் நம்ம வாசல் தெளிக்கும் போதே பார்த்திங்கன்னா கோழிலாம் விடலங்க. கோலம் போட்டு வரதுக்குலாம் அவ்வளோதான் வாசலே நாரி போயிடும். அதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இற எடுத்துகிட்டு வந்து கோழிக்கெலாம் இற போட்டு அதுக்கப்புறம் தான் கோலம் போடுறதுக்கே வந்தேன். கோலம் பார்த்திங்கன்னா புள்ளி வச்சு கோலமும் போட தெரியும். இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த புள்ளி வச்சு கோலம் முன்னாடியே பார்த்து அது நம்ம ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தால் தான் போட தெரியுங்க. ஆனால் ரங்கோலினா பார்த்திங்கன்னா நானே எனக்கு தோன்றது அப்படியே வரைஞ்சி விட்ருவேன். எங்கள் ஆயா பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் இப்படி எதாவது கோலம் போடுற புள்ளி வச்சு கோலம்லாம் போட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, ஆயா இந்த காலத்தில் பிள்ளைங்க வந்து வாசல் கூட்டுறதில்ல, சாணி போடுறதில்ல, கோலம் போடுறதில்ல. நான் இதெல்லாம் பண்ணுறேன்னு நினச்சி நீ சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கரெக்டானு. ரங்கோலி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணாலுமே நம்ம பாட்டுக்கு அப்படியே வரைஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம். இதே புள்ளி வச்சு கோலம்னா அது முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணாலும் எனக்கு தெரியாது. ஃபைனலாக பார்த்திங்கன்னா கோலம் இப்படி தாங்க இருந்தது. அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் மொத்தம் 3 கோலம் போட்டிருந்தேன். நான் வாசலில் மட்டும் நல்லா பெருசாக போட்டு மீதி ரெடி பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக போட்டாச்சுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கூழ் காய்ச்ச போகிறதுனால கொஞ்சம் லேட் ஆயிரும். அதனால் நேரமாகவே பார்த்திங்கன்னா ஆடு அவுத்து விட்டோம்னா கொஞ்சம் மேய்ஞ்சிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடெலாம் அண்ணாந்தல் போட்டு பிடிச்சிட்டு போயாச்சுங்க. இங்கே பார்த்திங்கன்னா புல்லே இல்லை தெரியுதா, எல்லாம் மழை இல்லாமல் அப்படியே நல்லா பாலைவனம் மாதிரி காஞ்சு கிடக்குது. ஏதோ அங்கங்கே கொஞ்சம் காஞ்ச புல்லு தாங்க இருக்குது. கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு வரட்டும். ஏதோ கொஞ்சம் மேய்ஞ்சா கூட தண்ணி குடிச்சதுன்னா கொஞ்சம் தெம்பாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆட்டை கொண்டு போய் மேய்ச்சல் கூட்டிகிட்டு வந்தாச்சு. இந்த நாட்டு மாட்டுக்கு போட்டுக்கிற தட்டெல்லாம் பார்த்திங்கன்னா திருடி சாப்பிட வந்துடும். இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கார மாமோடு இந்த கேட்டுக்குள்ளே தான் கொண்டு போய் ஆட்டையும் மேய்ச்சல் கூட்டிகிட்டு வருவோம். முதல்ல பார்த்திங்கன்னா நாங்களும் 2 நாட்டு மாடு வச்சுருந்தோங்க. அது பார்த்திங்கன்னா விற்றுட்டோம். ஒன்று வாங்கி வளர்த்துனுங்க. அது வந்துட்டு நாட்டு மாடே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த கண்ணுக்குட்டி பாருங்களேன் இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆட்டெல்லாம் மேய்ச்சல் கூட்டிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா மாட்டுக்கு வந்துட்டு நல்ல முள்ளி போட்டால் சின்ன மேடமுக்கு வந்துட்டு சாப்பிட பிடிக்கல என்னமோ பண்ணுன்னு சொல்லிட்டு தட்டு போட்டு கிளம்பியாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆடி 18க்கு அருகம்புல்லும் காசும் வச்சு தான் குளிப்பாங்க. என்ன ரீசன்லாம் தெரியல. நானும் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்துட்டு அருகம்புல் பறிச்சுட்டு போயாச்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கூழ் காய்ச்சறதுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். விரவெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்ருந்தாங்க. கொண்டவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாம்பல் பூசி வச்சாச்சு. அப்போ தான் பார்த்திங்கன்னா கூழ் காய்ச்சிட்டு விளக்குறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 குடம் தண்ணி வந்து கொண்டு வந்து ஊற்றிட்டு நல்லா தண்ணி ஒலை காய்ச்சதுக்கு அப்புறமா தான் பார்த்திங்கன்னா கூழ் மாவு வந்துட்டு ஊற்றணும். நாங்கள் பார்த்திங்கன்னா நைட்டே கரைச்சி வச்சுட்டோம். அப்போ தான் பார்த்திங்கன்னா கூழ் வந்து கொஞ்சம் புளிச்சிட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு 4 படியாக போட்டு கரைச்சி வச்சுட்டாங்க. அடுப்பத்தை வச்சு போட்டாச்சுங்க. நல்லா தனன்னு எரிஞ்சிட்ருக்குது. இதில் பார்த்திங்கன்னா கூழில் போடுறதுக்காக பச்சை மிளகா, வெங்காயம்,
கொத்தமல்லி தழைலாம் வாங்கி வந்துருந்தாங்க. ஆனால் தயிர் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அதான் கேட்டுருந்தேன் எங்கே தயிர்னு சொல்லிட்டு மறந்துட்டேன்னு சொன்னாங்க. நைட்டே கரைச்சி வச்சதுனால பார்த்திங்கன்னா அந்த மாவுலாம் அடியில் செட்டில் ஆயிடுச்சு. தண்ணி வந்துட்டு மேலே இருந்தது. கூழுக்கு ஊற்றுக்குள்ள பார்த்திங்கன்னா நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற்றணும். எப்போ கோலம் மாட்டாலும் சரிங்க, இவனுங்க வந்து இந்த கோலம் நடுக்கோலத்தில் தான் உட்காருவானுங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்துட்டு ஓலை காஞ்சிருச்சு. ஏன்னா அங்கேயே ஒரு ஆள் வந்து பக்கத்துலேயே இருந்து அடுப்பு தள்ளி விட்டுட்டே இருந்தார் அவர். மாவு நல்லா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி கொதிச்சிருந்தனால அதில் வந்து ஊற்றியாச்சு. அப்பப்போ பார்த்திங்கன்னா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா அடியில் கொஞ்சம் அடி பிடிச்ச மாதிரி ஆகிடுங்க. கொஞ்சம் பார்த்திங்கன்னா இப்போ தண்ணியாட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கொதிக்க கெட்டியாயிரும். அது இல்லாமல் ஆறுனுச்சுன்னா இன்னும் நல்லா கெட்டியாயிருங்க. தேவையான உப்பு வந்து பார்த்துக்கலாம். உப்பு வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக தான் போட்டோம். ஏன்னா சாமி கோயிலுக்கு கொண்டு போகிறதுனால வந்துட்டு உப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்க்கக்கூடாது. கொதிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இறக்கி வச்சாச்சுங்க. அப்படியே தூக்கி ஊற்ற முடியாது, ஏன்னா குண்டா வழியே இருக்கனால ஃபஸ்ட்டு ஒரு ஜக்கு போட்டு ஒரு அண்டாவில் வந்து மொண்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் 2 அண்டாவில் வந்து ஊற்றி ஆற வச்சாச்சு. அடுத்த ரவுண்டுக்கு பார்த்திங்கன்னா அதிலே தண்ணி ஊற்றி அப்படியே வச்சாச்சுங்க அடுப்பில். இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா கூழுக்கு தேவையான கருவேப்பிலை தலை உடச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நான் கிளம்பிட்டேன். நல்லா இளந்தலையாக உடச்சி போட்டோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். மரம்லாம் வெட்டி விட்டுருந்தோம். இப்போ தான் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்லா சூப்பராக துளுத்து வந்துட்டு இருந்துச்சு. அந்த தலையை பார்த்து பார்த்திங்கன்னா நான் போய் உடச்சிட்டு வந்துட்டேன். அப்படியே வேப்பந்தலையும் கொஞ்சம் உடச்சாச்சுங்க. ரெண்டையும் கொண்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா ஃபேனில் வந்துட்டு கூழை வந்து ஆற வச்சுருந்தோம். ஏன்னா கூழை வந்து ரொம்பவே கொதிக்குங்க, ஆறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் அதுக்கப்புறம் வெங்காயம்லாம் கட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஒரு ஆள் உரிக்க ஒரு ஆள் அரியன்னு சொல்லிவிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மொத்தம் பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து 8 கிலோங்க. நம்மளே அரிஞ்சோம்னா அவ்வளோதான், கண்ணில் இருக்கிற தண்ணி எல்லா தண்ணியும் இன்றைக்கே வந்துடும். 4 வெங்காயம் அரிக்கலையே நல்லா தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் எல்லார்ட்டையும் கூப்பிட்டு எல்லோரும் ஆள் கொஞ்சம் அரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் பகிர்ந்து கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா யாரும் இன்னும் வரலையா, அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்போ தான் நேரமாக கூழ் கொண்டு போக முடியும்னு சொல்லிட்டு. கூழுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொடியாக வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். நான் கட் பண்ணுவதே பெருசாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்த ரவுண்டு பார்த்திங்கன்னா குண்டாங்கிறேன் பாருங்கள், கூழ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதை ஊற்றி வைக்கிறதுக்காக அண்டா வேணும்னு சொல்லிட்டு இந்த சின்ன அண்டாவில் இருந்த கூழையும் எடுத்து பெரிய அண்டாவில் நிறைய ஊற்றி வச்சாச்சுங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு அண்டா நிறையா இருக்கனால கொஞ்சம் வந்துட்டு மொண்டு ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கூழை இறக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொண்டு ஊற்றிட்டு இருந்தேன். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா சுட இறக்கிறதுக்கு ரொம்ப அனல் அடிக்குது. அது இல்லாமல் கூழ் மேலேக்கிது ஊற்றுச்சு அப்படின்னா அவ்வளோதாங்க, தோல்லாம் அப்படியே வெந்து போயிடும். அவ்வளோ கொதிக்குது, பயங்கர சூடு. மொத்தமாக பார்த்திங்கன்னா கூழை 3 அண்டாவில் ஊற்றி ஆற வச்சாச்சு. வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஆள் கொஞ்சம் ஒரு ஆள் உரிக்கிறது, 2-3 ஆள் வந்து அரிஞ்சோம். நான் அரிஞ்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடியே நான் அரிஞ்சிட்டேன். இவங்க எல்லாருமே உட்காந்து அரிஞ்சிட்டு இருந்தாங்க. கருவேப்பிலை தலையும் உருவி வச்சிடலான்னு சொல்லிட்டு உருவி வச்சாச்சு. கூழ் வந்துட்டு நிறைய காய்ச்சறதுனால வீட்டில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து வேலை செய்யும் போது பார்த்திங்கன்னா அது ஒரு சந்தோஷமாக இருந்ததுங்க. எல்லோரும் பேசிக்கிட்டே கலகலன்னு ஜாலியாக பேசிட்டு வேலை செஞ்சுட்ருந்தோம். கோயில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பயங்கரமாக நல்லா கூட்டமாக இருக்குது, ரொம்ப விசேஷம். ஏன்னா தீர்த்தக்குடம் பால் குடம்லாம் எடுக்கிறதுனால ஆடி 18ங்கிறதுனாலையும் நிறைய பேர் கோவிலுக்கு வருவாங்க. இங்கே தீர்த்தக்குடம்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர சுற்று வட்டாரத்தில் எல்லா ஊர் மக்களுமே வருவாங்கங்க. நாங்கள் போகிறதுக்குள்ளே வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கே எந்திரிச்சதுலேருந்து வேலை செஞ்சிட்ருக்குறோம். அப்போவே பார்த்திங்கன்னா 12 மணி பக்கமாக ஆகிப்போச்சு. போன டைம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் வந்து போடலைங்க. இந்த டைம் வந்துட்டு கொஞ்சம் பச்சை மிளகாயும் போடலாம், அப்போ வந்து கொஞ்சம் காரமாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால இந்த டைம் பச்சை மிளகாயும் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்கோம் அதில். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா வெங்காயம் எல்லாமே அரிஞ்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூழ் ஊற்றுறதுக்கு டம்ளர்லாம் தேவைப்படுது இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா காலையிலே வாங்கிட்டு வந்துட்டாங்க. அது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரு கட்டைப்பையில் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு சாமிக்கு வந்துட்டு பூ கொண்டு போகலான்னு சொல்லிட்டு நம்ம செம்பருத்தி செடியிலேயே பார்த்திங்கன்னா 2 கலர் வந்து பூ இருக்குது. ஒரு சாண்டில் கலர் மாதிரி ஒரு பூ, ரெட் கலர் பூவுங்க. ரெண்டையுமே பறிச்சுக்கிட்டாச்சு. சரி சாமி கொண்டு போய் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல பார்த்திங்கன்னா ரோஸ் செடியில் 2-3 வச்சுருந்தேன். எல்லாமே பார்த்திங்கன்னா வேர்க்கரையை அரைச்சி இறந்து போச்சு. இது செம்பருத்தி வேணும் நல்லா சூப்பராக வருதுங்க. அங்கங்கே எல்லா இடத்துலையுமே வந்துருச்சு. கூழ் பார்த்திங்கன்னா ஆறிடுச்சா. அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாத்தையும் கொஞ்சமாக
ஆட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு 3 குழுக்கு சேர்த்தியாச்சு. வெங்காயம் பார்த்திங்கன்னா நிறையாவே அரிஞ்சிட்டோம், எக்ஸ்ட்ராவே இருந்தது. சரி அரிஞ்சாச்சு வச்சாலும் வேஸ்ட்டாக போயிடும்னு சொல்லிட்டு கூழில் வந்துட்டு 3 அண்டாக்குமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பிரித்து போட்டாச்சுங்க. கொத்தமல்லி தழை பார்த்திங்கன்னா கட் பண்ணி குண்டால் போட்டு வச்சுருந்தாங்க, அதையும் பார்த்திங்கன்னா அலசி எடுத்துக்கிட்டாச்சு. மல்லித்தலை சேர்க்கறதுனால பார்த்திங்கன்னா கூழ் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டுட்டு பச்சை மிளகாயும் சேர்த்துட்டேன். அது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கூழை பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. மூணண்டா கூழ் ஒரு 4-5 வருஷம் இருக்குங்க. அப்போ பார்த்திங்கன்னா பெரிய குண்டாவில் 2-3 குண்டா கூழ் காய்ச்சி ஆட்டோலெல்லாம் வச்சு ஊற்றுனா. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா போன வருஷம் கோயிலுக்கே போகல, ஏன்னா நான் அப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன், ரொம்ப கூட்டமாக இருக்குன்றதுனால. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்குனாச்சும் செய்கிறேன், அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா இதை விட நிறையா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கோம். கூழ்லாம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அவ்வளோதாங்க கிளம்ப வேண்டியதை. இப்போயே பார்த்திங்கன்னா 12 மணி ஆகிப்போச்சு. எல்லோரும் பேசிகிட்டு இருந்தாங்க, எப்போ தான் போகிறது, கூட்டமே போயிடும், தீத்துக்கூடலாம் நேரம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஃபைனல் டச்சாக பார்த்திங்கன்னா தயிர் வந்துட்டு 2 லிட்டர் வாங்கியிருந்தோம். முன்னாடியே யோசிச்சிருந்தோம் அப்படின்னா நேற்றே 2 கூழ் காய்ச்சறதெல்லாம் முன்னாடியே பிளான் தான், இருந்தாலுமே பால் வாங்கி தயிர் துவை வச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவே இல்லை. இன்றைக்கி தான் எல்லாருமே இப்படி போட்டிருந்தா இருக்குன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. நான் முன்னாடி நல்லா யாருமே சொல்லலைங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா கூழுக்கும் 2 கொத்து வேப்பந்தலையை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். கூழ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. பசங்க தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கூட்டியில் ஒவ்வொரு அண்டாவாக வச்சு 3 ரவுண்டு வந்தால் தான் 3 அண்டாவையும் தூக்கிட்டு போக முடியும். அதுக்கப்புறம் பேப்பர் கப்பு ஜக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கிட்டாங்க. முதுகில் வந்து சுடாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு பெட்ஷீட் போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சீட்டுக்கு ஒரு இது வச்சுட்டு அவ்வளோதாங்க கிளம்பிட்டாங்க. கூட்டமாகவும் இருக்கும், போகிறதே ரொம்ப கஷ்டம்தான், இருந்தாலும் அப்படியே மெதுவாக ஓட்டிகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போயாச்சுங்க. நான் பார்த்திங்கன்னா 2வது ரவுண்டு கூழ் எடுத்துகிட்டு வரக்குள்ள தான் போனேன். மொதண்டா இருக்குதுன்னு பார்த்தா அது முன்னாடியே ஊற்றிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பயங்கர கூட்டம், போனோடனே காலி ஆயிடுச்சு. அங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் வந்துட்டு கூழ் காய்ச்சுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே கூழ் காய்ச்சினாங்க. சாப்பாடு, அப்புறம் பொங்கல், பாயாசம் எல்லாருமே அங்கேயே செஞ்சு அப்படியே எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருந்தாங்க. பயங்கர கூட்டமாக இருந்ததுங்க. இன்றைக்கி போய் சாமிலாம் கும்பிட முடியாது. திருப்பி பார்த்திங்கன்னா நைட்டு சத்தாவரமாக நைட்டு வந்து தான் சாமி கும்பிடணும். கம்பத்துக்கு தண்ணி ஊற்றலான்னு பார்த்தா இப்போ தீர்த்தக்குடம் வரதுனால பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து அந்த லைனில் போயிட்டுருக்குறாங்க. நம்மளாலையும் போக முடியாது, எவ்வளோ கூட்டம்னு சொல்லிட்டு பாருங்களேன். கடைலாம் பார்த்திங்கன்னா நிறைய போட ஆரம்பிச்சிட்டாங்க. செவ்வாய்க்கிழமை நைட்டு, புதன்கிழமை நைட்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. நைட்டில் பட்டிமன்றம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாட்டு கச்சேரி அதெல்லாம் வைப்பாங்க.